ஹலோ அண்ணே, நான் செல்வம் பேசுறேண்ணே. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. யோ, எத்தனை வாட்டியே சொல்றது உங்ககிட்ட? அதுக்கு இல்லண்ணே, பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. யோ, என்னைய கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துரையண்ணே பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவில் அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. என்கிட்ட பேசுன மாதிரி மதுரையில் யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசாதீங்கண்ணே. எனக்கு ஃபோன் பண்ண விஷயம் கூட வேற யாருக்கும் தெரிய வேணாம். இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கங்கண்ணே. தம்பி, நீ இங்க இருந்து போயிருப்பா. அவங்க திரும்பி வந்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க. வெட்டுறா அவனை. வீரபாண்டியன் டேடே நில்டா. அப்பாவா? வீரபாண்டியன பையனா இவன்? அண்ணா வணக்கண்ணா. தப்பு நடந்து போச்சுண்ணே. தெரியாம தப்பு நடந்து போச்சுண்ணே. அன்புராஜ், நீ எதுக்கு ஆட்களோட வந்திருக்க? என்ன பிரச்சனை? இந்த லூசு பையன் தான் தேவையில்லாம உங்க பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். என்ன வேற மாட்டி விட்டானே. என்ன விளையாட்டு விளையாடினாலும் எதிரில் நிக்கிறவன் யார் என்னன்னு பார்த்து விளையாடணும். இனிமே என் பையன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வெட்டி காவிரி ஆத்திலே புதைச்சிட்டு போயிடுவேன். இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். போங்க நல்ல அண்ணே. தம்பி பக்கத்துல இனி ஒரு பையன் வரமாட்டானே. அதுக்கு நான் பொறுப்புனே. நீங்க கிளம்புங்கண்ணே. எங்க போயிட்டீங்க? அது வாங்க சாப்பிடலாம். ஐயா, நாங்க வேணான்னு தாங்க சொன்னோம். அதுவா ஏறி வந்துருச்சு. அவங்க எப்படி கேட்பாங்க? படிச்சுட்டு வந்தாங்கல்ல, நம்ம சொல்றத கேட்பாங்களா? இந்த மீசை முறுக்கி விட்டுக்கிறது, முதல் அருவாளை சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்க கம்பீரமா தான் இருக்கும். ஆனா அருவாள் எடுத்தவங்கள பாதி பேர் இன்னைக்கு உசுரோட இல்லை. ஊர்ல கை போய் கால் போய் கிடக்குறான பாதி பேருக்கு மேல. எதனால? இப்படி வீரப்பா அருவா வீசுறதுனாலதான். ஐயா இல்லையா? அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஐயா, நாங்க படிக்காதவங்க, உலகம் தெரியாது, அருவாக்கம் பண்ணு வளர்ந்துட்டோம். ஒரு உசுருக்கு 10 உசுறு எடுக்கலாம், தோல்ல துள்ளு நிக்காது. அம்புட்டு ரோசம். என்ன பண்றது? ஆனா இது நாங்களா விரும்பி ஏத்துக்கிட்டது இல்லை. பல பேர் கை மாறி இப்ப எங்க கையில வந்து நிக்குது. ஒவ்வொருத்தன் கையில இருக்கிற அருவாளுக்கு பின்னாடியும் பல வருஷத்து பகை நம்பிச்சா இருக்கு. இதெல்லாம் எப்ப தீரும், எப்படி தீரும்னு தெரியாது. இந்த நிம்மதி கிட்ட பொழப்பு எங்களோட போகட்டும். நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாருங்க. அதுக்காக தான் உங்களை படிக்க அனுப்பிச்சேன். போங்க. சாப்பிடுப்பா. என்னத்தை தான் சாப்பிட்றது? உன் புருஷன் ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சின்ன சின்ன அடிதடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். நாமளும் ஒன்றும் சொல்ல முடியாமல் விட்டுவிட்டோம். இப்போ அது குண்ட ராமசாமியோட மருமகனை போட்டு அடிச்சிருக்காரு. அப்போ மோசமானவன். பணத்துக்காக எதையும் செய்கிறான். பதவிக்குன்னு வெறி கொண்டு அலைகிறான். இப்படித்தான் ஏற்கனவே பதவி விஷயத்தில் நம்ம செம்ம நாட்டு செல்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டாங்க. அவன் தப்பான விஷயத்தையே சரியா செய்கிறவன். ஆனால் ஏமாப்பில் நல்லதான் செய்வார், ஊருக்கு தப்பா தெரியும். எது எப்படியோ என் புள்ள வாழ்க்கையில் அல்லாடுது. இதான் யார் போய் அவர்கிட்ட சொல்றது? ஏதாவது சொன்னா திண்டுக்கு முன்னா பேசுவார். உன் புருஷன் வந்துட்டாரு, சாப்பாடு போடும்போது எதுவும் கேட்டுக்காது. சாப்பாட்டில் தான் மாலுக்கு ரோசம் வரும்.
மீசையை வெட்டி விடணும். என்ன பண்ணி என்ன குழம்பு? பசி வைத்த கிள்ளுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தட்டு தாளம் போடுது? எனக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களால தான். என்னால உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தர் நடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அது பிரச்சனை இல்ல? நான் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட யார் சொன்னது? உங்க அப்பா சொன்னானா? இந்த பாருங்க, எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்படித்தான். இவ்வளவு நாளா அப்படித்தானே பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக உனக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த பார்பலனே உன்கிட்ட நேத்தே சொல்லியிருக்கேன், வெளியில் நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ள கேட்காதேன்னு. அதே மாதிரி தான் என்ன அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏல அவ கேட்காம வேற யாரு கேப்பா? அவதானே உன் பொண்டாட்டி. பொண்டாட்டினா வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, துவரை இல்லைன்னு சொல்லணும். எங்கே போகிறோம் எங்கே வரலாம் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன அடி விழும். ஏயா, உமக்கு அடிக்க மட்டும்தான் தெரியுமா? அது தவிர எதுவுமே தெரியாதா? நீ வாட்டை வேணா இப்போ அடிச்சுட்டு வந்துடுறீரு. போலீஸ்காரன் பொறுக்கி போய் இங்கே வந்து மிரட்டிட்டு போகிறான். நான் இருக்க கண்டு சரியா போச்சு. நான் இல்லாத நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கும் வந்து மிரட்டினா என்னையா பண்ணுவீரு? பெத்தவங்க மனசு துடிக்காது. இங்கே பாரு, என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதுனால தான் நீ பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா என்னையா பண்ணுவ? நானும் பெரிய மனுஷன் பொறுமையா இருந்தா ரொம்ப தான் பேசுறீரு. என்ன பண்ணுவேன்? வாய் வச்சுட்டு சும்மா இருடா. இருட்டா ஏதோ பொறுத்துக்கிட்டு இருக்காராம்ல, என்ன செய்யறான்னு பாப்போம். பொறுக்க வேணாம், பொங்கும். யோ நீ பொங்கியா நான் பாக்குறேன். ஏடி உங்க அப்பா பொங்க சொல்லு. இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சா இல்ல, தப்புன்னு தெரிஞ்சாலே அடிப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எதுக்கு மரியாதை தெரியாத ஆள்கிட்ட பேசாம இரு. யாரு மரியாதை தெரியாதவன்? உங்க அப்பா அப்படியே மரியாதையில ஊறி வளர்ந்தவன். இல்ல பேசாதீங்க. என்ன பழனி ஆம்பளை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுறீங்க. சொல்லிட்டாரு கை நீட்டி. அடிக்க போறீரு. கும்பான மாமே உடனே இப்படி சல்லி விட்டானே. போடா லூசு பேல. இத இப்படியாடா சொல்லுவாங்க? இப்ப பாரு. ஏலே அரச நாட்டுக்காரனை செம்ம நாட்டுக்காரரை அடிச்சு விட்டான்டா. அடிச்சு விட்டான். ஏன் ஊர்ல எம்எல்ஏ கேக்குற நீ? விடுடா. ஏன் முடி அடிக்க வந்தா பாத்துட்டு இருப்பா? ஏன் வீட்டுல உட்கார்ந்து ஏன் வீட்டுல என்ன பாக்குற நீ? நீ சொன்ன ஏய் எம்எல்ஏ கேக்குற. உன்னை இந்தியா நீ அம்மா. ஏய் என்னடா சொல்றது கேக்குற? விடுறியா? ஏய் விடுயா. ஏய் பாவி இப்படி பண்ணிட்டேடா. ஐயோ அடியா, என் பொண்ணு உனக்கு கொடுத்ததுக்கு நீ அடிக்கணும், நான் வாங்கணும். நல்லா அடி. பொண்ணு கொடுத்தா என் வீட்டுல வந்து இருப்பியா? பொண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டுல வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க? என்னையா சொன்ன? என்ன சொன்ன? எங்க அப்பனை கூட 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்டதுனாலதான் எங்க அப்பா என் கூட இருந்தாரு. ஆனா எப்ப எப்படி ஒரு வார்த்தை எங்க அப்பனை பார்த்து கேட்டியோ, நானும் சரி எங்க அப்பனும் சரி இனிமே ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க மாட்டோம். வாப்பா. பழக்கம் இருக்கா? இல்ல. கெட்ட பழக்கம். என்னது நேரம் கட்ட நேரத்தில் போய் படுங்க. மருமகந்தோட எங்க போனாரு? சத்திரகுடி பிரச்சனை விஷயமா கலெக்டர் பங்களா வரைக்கும் போயிருக்காரு. இப்போ அது கலெக்டர் பங்களாவா? அவங்க அப்பா கட்டணாமாக்க? நம்ம தாரை பார்த்து கொடுத்தது தெரியுமில்ல? தெரியும். உட்கார். சரி அதை விடு. எப்படி இருக்கும் ஆளு? பேர் என்ன? பேரு என்ன? கல்யாணி.
அதை பெத்த பிள்ளைப்பா, அதுட்டா நல்லா சிரிச்சு பேசு, வேணுங்கிறத வாங்கி கொடு, சந்தோஷமா வச்சுக்க, சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிரு. இங்க பார், சோறு இடம் தான் அரசாங்கம் கொடுப்பான், வாழ்க்கை நீ தான் கொடுக்கணும். என்ன என்ன கொடுக்கணும்? வாழ்க்கை கொடுக்கணும். சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிடு. என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னன்னுட்டு ஐயான்னு கூப்பிட்டா சந்தோஷப்பட மாட்டேனா? சாப்பிடா. கேருக்கு பையன். என்ன வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க? நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உடம்பு கிண்ணல் இருக்க வேண்டாமா? பாத்தியா இப்படி இருக்கணும். உடம்பு மட்டும் இல்ல, மனசும் தைரியமா இருக்கணும். அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது. சிவகாமினாச்சியா? தாத்தா சர்பத்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன்ல, அதனாலதான். நீ வாடா. டேய் டேய் டேய், ஆசைக்கு வாடா உடனே கூப்பிட்டுக்க வேண்டியதான். ஒரு வருத்தம், நம்மள பிள்ளை இல்லையா? இப்ப அது இல்லடா. எடுத்துடா. போதும். போதும்னா மத்தால நாளைக்கு பேசிக்கலாங்கறியா? அது இல்ல. போடா. சந்தோஷமா இருக்கண்டா.